நம்ம செலவு பண்ற ஒவ்வொரு செகண்டையும் நம்மளால ரீட்டெயின் பண்ண முடியாது. இட்ஸ் ரியல். நம்மளால திரும்பி அத ரீட்டெயினே பண்ண முடியாது. த ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் இந்தியன்ஸ் வந்து ஜஸ்ட் 70 இயர்ஸ் மட்டும் தான். நம்ம அத டேஸ் கணக்குல பார்த்தோம்னா, அப்ராக்ஸிமேட்லி ஒரு 25,500 டேஸ் வரும். வீடியோ பார்க்குற உங்களுக்கு 25 வயசு ஆகுதுன்னா, நீங்க அப்ராக்ஸிமேட்லி 9,500 டேஸ் ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இல்ல உங்களுக்கு 30 இயர்ஸ் ஆகுதுன்னா, நீங்க ஆல்ரெடி அப்ராக்ஸிமேட்லி வந்து 11,000 டேஸ் வந்து வாழ்ந்துட்டு இருப்பீங்க. போனது போகட்டும், எனக்கு இன்னும் 40 வருஷம் இருக்கு, இன்னும் 14,500 நாள் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, 30 வயசு ஆகிறவங்க நினைச்சாங்கன்னா, அது இட்ஸ் வெரி ராங். உங்க கால்குலேஷன் ரொம்ப தப்பு. ஏன்னா இன்னும் உங்களுக்கு 40 தீபாவளி தான் இருக்கு, இன்னும் 40 பொங்கல் தான் இருக்கு, இன்னும் 40 நியூ இயர் தான் இருக்கு, இன்னும் 40 பர்த்டே தான் இருக்கு, இன்னும் 40 வெட்டிங் அனிவர்சரி தான் இருக்கு. நீங்க நினைக்கிற அளவுக்கு இன்னும் உங்களுக்கு நிறைய டைம் தான் இல்லை. இப்போ நான் ஏன் உங்ககிட்ட இதை சொல்றேன்னா, நம்ம டைமை எங்க எப்போ எப்படி செலவு பண்ணணும் தெரியாம செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஆவரேஜா ஒரு பர்சன் இந்தியாவில் 6 to 7 ஹவர்ஸை வந்து வெறும் ஃபோன் யூஸ் பண்ணுறதுலேயே ஸ்பெண்ட் பண்றாங்க. அதாவது ஒரு நாளில் 1/4 ஆஃப் த டே வந்து நம்ம வெறும் ஃபோன் யூஸ் பண்ணுறது மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நம்ம இயரில் கணக்கு பண்ணால் 91 டேஸ் வருது அப்ராக்சிமேட்லாம். நம்ம 10 இயர்ஸ் கணக்கு பண்ணால் 2.5 இயர்ஸை வந்து வெறும் ஃபோன் யூஸ் பண்ணுறதுல நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஸ்டார்ட் ப்ரையாரிட்டைசிங் அவர் டைம். இஃப் யூ டோன்ட் வேல்யூ யுவர் டைம், சம் ஒன் வில் ராப் இட் ஃப்ரம் யூ. இன்னும் நம்ம டைமை எப்படியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு நம்ம அப்ராக்சிமேட்டாக 8 ஹவர்ஸ் தூங்குறோம்னா, நம்ம லைஃப் டைம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா 24 இயர்ஸ் வெறும் தூங்கி மட்டுமே கழிச்சிருப்போம். நம்ம ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸ் வந்து சாப்பிட, குளிக்க, ரெஸ்ட் ரூம் போகன்னு யூஸ் பண்ணா, நம்ம வாழ்நாள் முழுக்க வந்து 9 இயர்ஸை வந்து நம்ம இதுக்காக மட்டும் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். நம்ம ஒரு நாளைக்கு வந்து 10 ஹவர்ஸை ஸ்கூல் போக, காலேஜ் போக, ஒர்க்குக்கு போக நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம்னா, 20 இயர்ஸை வந்து நம்ம வந்து வெறும் இதுக்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இப்போ என்ன கேள்வினா, பேலன்ஸ் இருக்கிற 3 ஹவர்ஸ் நம்ம என்ன பண்ண போறோன்றது தான் கேள்வியே இருக்கும். எப்பவும் போல உங்க டைம் இன்ஸ்டாகிராம்லயும், யூடியூப்லயும் மூவி பார்க்கறது செலவு பண்ண போறீங்களா? இல்ல அந்த டைம் உங்க மேலேயே இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா? இன்னமும் வந்து நான் நாளைக்கு மட்டும், நாளான்னைக்கு மட்டும் சொப்ப காரணம் சொல்லாதீங்க. டோன்ட் வெயிட் ஃபார் எ பர்ஃபெக்ட் டைம். த பர்ஃபெக்ட் மொமெண்ட் இஸ் நவ். இன்னொன்று சொல்லுவாங்க டைமை பற்றி. த மோஸ்ட் வேல்யூபிள் கரன்சி இன் த வேர்ல்ட் இஸ் டைம். Spend it as what truly matters. Thank you.